ඔය ක්ලීන් ශ්‍රී ලංකා කියන එකම තමයි ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා நீங்கள் கூறும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அந்த கோட்டாபய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் வேறு விதங்களில் முன்னெடுத்தன. எனினும் அரசாங்கம் மாறியதன் பின்னர் என்ன நடந்தது? அந்த இராணுவத்தை பயன்படுத்தி வீதிகளை சுத்தப்படுத்துவதாக நீங்களே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீர்கள். எனினும் அன்று அவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நீங்கள் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் அதே செயற்பாட்டையே முன்னெடுக்கின்றீர்கள். මුදල් ගෙව්වම දැන් ප්‍රශ්නේ හරි. මුදල් ගෙව්වම ඇක්සිඩන්ට් එක වෙන්නේ නැද්ද? ඒක කිව්වේ කවුද? මොකද මම තමයි ප්‍රවාහන ඇමති. අපි අහන්නේ පොලිසියෙන් කියන්නේ මේ පොලිස් පාර අමාත්‍යවරයා ඉන්නවා. පොලිසිය එහෙම මොකක්වත් කියලා නෑ. මොන පොලිසියද කියලා තියෙන්නේ? මේක ලියාපදිංචි කරන්න පුළුවන්ද බැරිද? ලියාපදිංචි කරාම ඇක්සිඩන්ට් එක වෙන්නේ නැහැ කියලා කියනවනේ. පිළිබඳව සාධක සහිතව කතා කරන්න. නිකන් කවුරු හරි කියපු එකක් ගෙනල්ලා මෙතන කතා කරන්න. ඔබතුමා හෙට දිනේදී හෝ කියන්න කවුද ඒක කිව්ව කියන එක. ඒකෙන් පැනලා යන්න එපා. ගරු මණ්ඩලතුමනි පොලිසියෙන් කියන්නේ போலீசாரே அவ்வாறு கூறுகின்றனர். இலங்கை போலீசார் வேறு எந்த போலீசாரும் அல்ல. ஊழல் எதிர்ப்பு குழுவை போன்று இதனை நீங்கள் ஈடுபடுத்தி அரசியல் பழிவாங்கும் இடமல்ல. இது பாராளுமன்றம். இதனை நாமல் ராஜபக்ச கூறினார் என்பதற்காக போலீஸ் ஆணைக்குழுவினை தூற்றுவதற்கு தயாராக வேண்டாம். ஏனெனில் ஒரு பக்கத்தில் போலீஸ் ஆணைக்குழு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது, மறுபக்கம் அரசு அதிகாரிகளுக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. துப்பாக்கிகளை காண்பித்து கொலை இடம்பெறுவதாக உங்களது ஜனாதிபதி கூறியுள்ளார். அதன் அர்த்தம் என்ன? මොකද මේකේ තේරුම? මේක රටක්. මිනි බලපුවා ගැන අපිට කතා කරන්න එපා. கொலை தொடர்பில் கதைக்க வேண்டாம். தாஜுடின் கொலை தொடர்பில் எம்மோடு பேச வர வேண்டாம். தாஜுடினை யார் கொலை செய்தார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியும். தாஜுடினை கொலை செய்து லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்த கொலையாளிகள் இங்கு வந்து கொலை தொடர்பில் பேசுகின்றனர். பொய்யாக போலீசார் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். குழந்தைகள் போன்று பேச வேண்டாம். எக்னலிகோடவை காணாமலாக்கினர். தற்போது நீங்கள் போலீசாருக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சராக இருக்கின்றீர்கள். நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் ஒழிப்பு குழுவின் தலைவர். அந்த காலத்தில் இவரே அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டார். குழப்பமடைய வேண்டாம். கௌரவ பிரதமரே, இந்த குழந்தையை அமருமாறு கூறுங்கள். அவரின் செயற்பாட்டை பாருங்கள். அது உங்களுக்கு சரியில்லை. கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறுகின்றீர்கள். முதலில் இந்த தலைகளை கிளீன் செய்யுங்கள். ක්ලීන් ශ්‍රී ලංකා කියනවා ඉස්සෙල්ලා ඔලු ගෙඩි ටික ක්ලීන් කරගන්න මේ නාමල් මන්ත්‍රීතුමා සෑහෙන මං අහගෙන හිටියා. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாலடைந்த வீட்டில் அதிக பானைகளை உடைத்தார். நீங்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது தந்தை, சித்தப்பா, பாட்டன் போன்றோர் என்ன செய்தனர் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவர் உங்களது கட்சியில் ஓர் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர். அதே போன்று நான் மதிக்கும் எனது கிராமத்தை சேர்ந்த ஒருவர். பானைகள் வெறுமையாக இருக்கின்றன. இதன் காரணமாகவே அவற்றை உடைக்க முடிந்துள்ளது. அதனையே என்னால் கூற முடியும். අපේ ඌව පළාතේ හිටපු මහ ඇමතිවරයා විදුහල්පතිවරියක් දන ගැස්සුවා. මේ මිනිස්සුම ගිහිල්ලා එප්පාවල පොස්පේට් නිදි ஊவா மாகாணத்தில் முன்னாள் முதலமைச்சர் அதிபர் ஒருவரை மண்டியிட வைத்தார். அவர்களே எப்பாவள போஸ்பேட் நிறுவனத்துக்கு சென்று ஊழியர்களை கழுத்தில் பிடித்தனர். தற்போது எப்பாவள போஸ்பேட் நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ள மோசடி தொடர்பான ஆவணங்கள் என்னிடம் உள்ளன. அந்த அமைச்சர்கள் போஸ்பேட் நிறுவனத்தில் மேற்கொண்ட மோசடியினால் நாட்டுக்கு ஏற்பட்ட நட்டம் 786 மில்லியன் ரூபாவாகும். ஊவா மாகாணத்தில் பிள்ளைகளுக்கு கிடைக்கவிருந்த பணத்தை தனது தனிப்பட்ட கணக்குக்கு வைப்பிலிட்ட ஆவணங்கள் என்னிடம் உள்ளன. இது தொடர்பில் முறைப்பாடு செய்தாலும் அதனை மூடி மறைத்தனர். அவ்வாறு மூடி மறைக்கப்பட்ட ஃபைல்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மீண்டும் மேலே எடுக்கப்படும் என்பதனை பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்துக்கு இந்த சபையில் கூறுகின்றேன். 13 வருடங்கள் பங்களா ஒன்றை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார். 2 பங்களாக்களை பிடித்துக் கொண்டிருந்தார். ஒரு வாரத்தில் செந்தில் வெளியே சென்று விட்டார். ஒரு வாரம் வழங்கினோம். ஒரு வாரத்தில் அவரினால் அதனை காண்பிக்க முடியாமல் போனது. 19 வருடங்கள் இருந்த பங்களாவிலிருந்து அவரை வெளியேற்றினோம். அதனையே ஜனாதிபதி அன்று கூறினார். ராஜபக்சனருக்கு வீடுகளை வழங்குவதற்கு பலர் இருப்பதாக இங்கு கூறப்பட்டது. ஆம், ஏற்கனவே உதவி செய்த பலர் அவ்வாறு இருப்பார்கள். வீட்டிலிருந்து வெளியேற்றுவது தொடர்பிலான எந்த கதையையும் ஜனாதிபதி கூறவில்லை. 48 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவே ஜனாதிபதி கூறினார். ஓய்வு பெற்ற ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு வீட்டை வழங்கலாம் அல்லது மாதாந்த சம்பளத்துக்கு 30,000 ரூபாவை சேர்க்கலாம் என்று ஜனாதிபதி கூறினார். அவ்வாறு கூறியதில் என்ன தவறு இருக்கின்றது? 48 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டில் தங்கியிருப்பது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும். சிறந்த செயற்பாடு உள்ள ஒருவரினால் அவ்வாறு திருட முடியாது. தாய் அல்லது தந்தையின் கல்லறையை மக்களின் பணத்தினால் அமைக்க முடியாது அல்லவா? இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது நல்ல விடயம். தூய்மையான நாட்டை உருவாக்குதல். தூய்மையான நாட்டை உருவாக்குவது என்பது
2 பக்கங்கள் இருக்கின்றன. தூய்மையான விடயங்களை நாங்கள் ஆதரித்துத்தான் ஆக வேண்டும். அந்த வகையில் ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத, கையூட்டு இல்லாத, திருட்டு இல்லாத, வீண்விரயம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவது என்பதை சகலரும் விரும்புவார்கள் என்று நான் நம்புகின்றேன். கடந்த காலத்தில் பல குற்றச் செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன. குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய காணப்படுகின்றன. எனவே பாரிய குற்றங்களை செய்துவிட்டு அவர்கள் கௌரவர்களாக உலா வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விடயமும் தி கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற விடயத்திற்குள் உள்வாங்கப்பட வேண்டும். இன்று வைத்தியசாலைகளை அல்லது சுகாதாரம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், இன்று சுகாதாரத்திலே காணப்படுகின்ற ஊழல் அல்லது சுகாதாரத்துறையிலே காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற விடயங்களை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு அந்த பிரதேசத்திலே அல்லது அந்த வரையறைக்குள்ளே காணப்படுகின்ற கடதாசிகளையும் குப்பைகளையும் எரித்துவிட்டு நாங்கள் துப்புராக்கி விட்டோம் அல்லது நாங்கள் தூயப்படுத்தி விட்டோம் என்று சொல்லுவது உண்மையிலே இதுதான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம்.